மனம் ஏங்குதையா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே. இந்த நாளிலே அவரை நாம் கரவொலி எழுப்பி அன்போடு வருக வருகவென வரவேற்போம். அவர் இயேசுவை நோக்கி ஜெபக்குழு, அந்த ஜெபக்குழுவை இருந்து அவர் நடத்துகின்றார். மாத இதழையும் அவர் போட்டிருக்கிறார். இந்த மாத இதழை பார்க்கும்போது இது மாதிரி தோமையார் இதழ் போடலான்னு நான் முன்னாடியே பேசிட்டேன். அந்த குழுவில் இருக்கவங்களுக்கு தெரியும். அதனால் நம்ம மெதுவாக நம்ம செய்யலாம். எனவே இந்த நாளிலே சகோதரர்களை மீண்டும் ஒரு முறை நம்ம கரம் தட்டி வரவேற்போம். நம்மை கம்மியாக வழிநடத்த உங்களோடு கேட்டுக் கொள்கிறேன். இறைவன் அமைப்பு கொடுத்திருக்கிற பங்கு தந்தை வழியாக அதற்காக நம் இறைவனுக்கும் பங்கு தந்தை அவர்களுக்கும் நன்றியை கடந்த மாதம் நம்முடைய நண்பர் சகோதரர் சகோதரர் தான் நம்முடைய தந்தையை அறிமுகம் செய்து வைத்தார். இந்த வாய்ப்பையும் இறையாவின் தூண்டுதலால் ஏற்படுத்திக் கொடுத்திருக்கிறார். மீண்டுமாக நன்றி சொல்லிக் கொள்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். உற்சாகமா இருக்கீங்களா? உற்சாகமா இருக்கீங்களா? இறைவனுக்கு கரங்களை தட்டி நம்ம ஒவ்வொரு இறைவனுக்கு கரங்களை தட்டி நம்முடைய மக்களின் ஆர்வத்தை கரங்களை தட்டி உற்சாகமாக நன்றி சொல்கிறேன். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து முன்னாடி பின்னாடி பார்த்து முக மலர்ச்சியோட ஆண்டவருடைய சமாதானத்தை பயிற்சிக்கணும். ஆண்டவருடைய சமாதானம், ஆண்டவருடைய சமாதானம். சிஸ்டர், எல்லா சகோதர சகோதரர்களுக்கும் ஆண்டவருடைய சமாதானத்தை இயேசுவின் நாமத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உற்சாகமாக ஹalleluya. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவே ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே மீட்பர், இயேசுவே நல்லாயன், இயேசுவே என் குடும்பத்தின் தலைவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவர்தான் நமக்கு தலைவர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவர்தான் நம்ம உண்மையா நமக்கு தலைவர் இல்லைங்களா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்ம தலைவரா இருந்தா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். துக்கம் வரும். உலகத்துல மனுஷனா இருந்தாலும் நமக்கு என்னது? துக்கம் வரும், கஷ்டம் வரும், கவலை வரும், கண்ணீர் இருக்கும். இருப்பினும் சந்தோஷமாக இருப்போம். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். அனைவரும் எழுந்து நின்று கண்களை மூடி இறைவன் நமக்காக நன்மைகள் பல செய்திருக்கிறார். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை செலுத்தி நாம் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். எப்பொழுதும் ஆண்டவருக்கு பிடித்தமான ஒன்று நன்றி சொல்லுது. நம்ம என்ன சொல்லுவோம்? அதிகமா விண்ணப்பங்களை வைக்கிறோமா, நன்றியை செலுத்துகிறோமா? சந்தித்து பார்க்கிறோம். நம்ம என்ன சொல்றோம்? விண்ணப்பங்களை அள்ளி குவிப்போம். அப்படிதானே? ஆண்டவர் பாதம் விட்டாலே கோயிலுக்கு விட்டாலே என்னன்னு விண்ணப்பத்தை அடுக்கிக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம். அப்படிதானே? அடுக்குதல் இருக்கு. உங்கள் உள்ளத்தினுடைய விண்ணப்பங்களை அவர் அறிவார். யார் அறிவார்? நம் இறைவன் அறிவார். இறைவன் அறிவார். அதனால அவருக்கு நன்றி சொல்லணும். நன்றி சொல்கின்ற நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். நம்ம உயிரோட இருக்கிறது அவருடைய இரக்கம், அவருடைய பேரன். இறக்கத்தினாலதான், அவருடைய பேரன்புனாலதான் நம்ம உயிரோட இருக்கோம். முதல்ல அதுக்கே நாம நன்றி சொல்றோம். இன்றைக்கு நம்மளோட இருந்து நம்மளோட பேசிய பல நண்பர்கள், உறவுகள், சொந்த பந்தங்கள் இல்லாம எல்லாம் நம்ம நடுதான் இருக்கு. ஆனா நம்ம இறைவன் இன்றைக்கு இந்த நிமிடம் நம்ம உயிரோடு இருக்கிறார். இறைவனுக்கு நன்றி சொல்வோம். திருப்பாடல் ஆசிரியர் சங்கீதத்துல நம்ம பார்த்தீங்கன்னா, திருப்பாடல பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆண்டவரை புகழ்ந்து. தாவீது ஒரு வெற்றி அரசர் இல்லைங்களா? தாவீது வெற்றி அரசரா இல்லையா? வெற்றி அரசர். அவர் எப்படி அவர் வெற்றியை பெற்றுக்கொண்டார்? இறைவன் அவரோடு இருந்தார் இல்லைங்களா? ஆண்டவர் அவரோடு இருந்தார். ஆண்டவர் ஏன் உடனோடு இருந்தார்? எப்போதும் அவர் நாவல் என்ன இருக்கும்?
புதியது. Praise the Lord. ஆண்டவருடைய புகழ்ச்சி பாடங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பார். Praise the Lord. ஆண்டவர் என்ன பண்ணிட்டே இருப்பாரு? மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பார். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கிறோம். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாக தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். Praise the Lord. Praise the Lord. ஹல்லேலூயா. என்ன சொல்லியிருக்காரு? நன்றி சொல்லுங்கள். Praise the Lord. நன்றி சொல்கின்ற நன்மக்களாக நீங்களும் நானும் என்னாலும் இருக்கணும். Praise the Lord. எப்படி நன்றி சொல்கின்ற மக்களாக உயிரோடு உள்ளளவும் நம்ம உயிர் மூச்சு உள்ளவரை இறைவனுக்கு நன்றி சொல்கின்ற நன்மக்களாக இருக்க வேண்டும். Praise the Lord. Praise the Lord. அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி இறைவனை மகிமைப்படுத்துவோம். முன்னோட்டமாக நம்ம பாடணும். அதே பாடலை பாடி நன்றி நன்றி கோடி கோடி நன்றி. யாரும் சுமையா இருக்கக்கூடாது. பிரிக்கலாம் யாரும் சுமையா இருக்கக்கூடாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இறைவனை மகிமைப்படுத்துகிற நேரம், இறைவனுக்கு நன்றி சொல்கின்ற நேரம், இறைவனுடைய துதி பாடுகிற நேரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்காக, நம் குடும்பத்திற்காக, நம் பெற்றோருக்காக, நம் பிள்ளைகளுக்காக, நம் பங்கு தந்தைக்காக, பங்கில் உள்ள அனைத்து இறைமக்களுக்காகவும் பங்கு தந்தை வழியாக இறைவன் செய்த காரியங்களை நினைத்து பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை காணிக்கையாக இந்த பலிபீடத்திலே நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். பாடிக்கொண்டே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படி நினைச்சு பார்க்கணும். நமக்கு இறைவன் செய்தது, எனக்கு இறைவன் என்ன செய்தார், என் குடும்பத்திற்கு என்ன செய்தார், நாம் நம்ம கையிட்டு செய்கின்ற பணிகளிலே இறைவன் நமக்கு என்ன செய்தார், நன்மைகளை செய்திருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2025ஆம் ஆண்டை துவக்கி கொடுத்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த 2வது மாதத்திற்குள்ளாக 3வது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக நம்மை கடத்தி வந்திருக்கிறார். கரம் பற்றி வழி நடத்தி இருக்கிறார். கஷ்டத்தின் மத்தியில் வழி நடத்தி வந்திருக்கிறார். கண்ணீரின் மத்தியிலே வழி நடத்தியிருக்கிறார். நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து வந்திருக்கிறார். அந்த இறைவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்கிறோம். நன்றி நன்றி கோடி கோடி நன்றி. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உயர்த்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. விடுவாங்க கண்ணை தட்டி. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான்
கொண்டிருக்கிறார், வழி நடத்தி கொண்டிருக்கிறார், வாழ்த்தை கொடுத்திருக்கிறார். காலத்தில் எல்லோரும் நன்றியை காணிக்கையாக அர்ப்பணிப்போம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பிளவீன நேரங்களில் பேடன் தந்தீரையா, எங்கள் பிளவீன நேரங்களில் விலகினவராயிருக்கிறார் பிளப்படுத்த சுகமானே சுகமானே தடுமையார் சுகமானே என் குடும்ப மருத்துவரீரே. சுகமானே சுகமானே தடுமையார், இவர் இலவச மருத்துவர். நம் ஆண்டவர் இயேசு இலவச மருத்துவர். கசையடிப்பட்டது, காயப்பட்டது, ரத்தம் சிந்தியது நமக்காக, நாம் மீட்படைய வேண்டும் என்பதற்காக, நாம் சுகமடைய வேண்டும் என்பதற்காக, நலமடைய வேண்டும் என்பதற்காக சுகம் பெற்றுக் கொண்டோம். தடைகளை உழைத்தீரையா, கல்லாட விடவில்லையே. நகல் சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. உள்ளங்களுக்கு புதிய அவர்கள் வார்த்தைகளாக நம்மை தேற்றுகிறது, ஆறுதல் படுத்துகிறது. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. குறைவுகள் அனைத்தையுமே மகிமையிலே நிறைவாக்கினே. குறைவுகள் அனைத்தையுமே மகிமையிலே நிறைவாக்கினே. ஊழியம் செய்வதற்கு தேவையான பணம் தந்து மீதம் மீதம் எடுக்க செய்தி. மக்களுடைய தேவைகள், குடும்பத்தினுடைய தேவைகள், தேவைகள் அனைத்தையும் மீதம் மீதம் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்றேன். எல்லோரும் சொல்லுவோம். மறவாமல் நினைத்தீரையா, நம்மை ஒருவேளை மறப்பதில்லை. நன்றி சொல்றேன். பகலும் ஏழைத்து இருவரை இரவும் பகலும் என்னை நினைத்து இருவரை நடத்தினீரே.
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வோம். மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வோம். இரவும் பகலும் எங்களை நினைத்து இரவும் பகலும் எங்களை நினைத்து இதுவரை நடத்தினீரே இதுவரை நடத்தினீரே இனிமேலும் நடத்திடுவீர் ஐயா இனிமேலும் நடத்திடுவீர். நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா. இயேசுவின் மூலத்தினாலே ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இறைவனுக்கு நன்றி சொல்வோம். அமர்ந்து கொள்வோம். Praise the Lord. Praise the Lord. இன்றைக்கு நமக்கு என்ன நாள்? நமக்கு உற்சாகமான ஜபத்தின் நாள். Praise the Lord. ஆண்டவருடைய பாதம் அமர்வதற்கு இறைவன் அமைத்துக் கொடுத்த ஒரு நன்னாள், ஒரு பொன்னாள். Praise the Lord. Praise the Lord. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்ன உங்கள்கிட்ட ஒரு சின்ன விண்ணப்பம் சொல்லலாங்க. Praise the Lord. ஜப வழிபாடு என்றாலே இறைவன் நம்மோடு உறவாடுகிற உறவாடுறார் இல்லைங்களா? Praise the Lord. அவர் பேசுவார், நாம பேசுறோம். Praise the Lord. அவரோட ஒரு உரையாடல் இல்லைங்களா? அப்ப அதற்கு என்ன தேவை? திருவுடையும் தேவை. Praise the Lord. அடுத்த ஜப வழிபாட்டுக்கு வரும்பொழுது கண்டிப்பா என்ன செய்யணும்? பைபிள் கொண்டாடணும். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் பேசுவது நம்ம கேட்கணும் இல்லைங்களா? பார்க்கணும், வாசிக்கணும், தியானம் பண்ணணும். அதுக்கு என்ன தேவை? திருவுடையும் தேவை. Praise the Lord. Praise the Lord. ஒரு 5 இறை வார்த்தைகளை உங்களோடு இன்றைக்கு பயிர்ந்து கொள்ள போகிறேன். Praise the Lord. எனக்கு முன்னாடி காலத்துல என்னை பற்றி ஒரு சிறிய முன்னரை சொல்கிறேன். Praise the Lord. என் பெயர் ஜெயராஜ். நான் பிறந்து வளர்ந்தது பழனி பழனிவாங்கல். எங்க அப்பா ரயில்வே டிரைவராக இருந்தாரு. ரிட்டையர்ட் ஆனதுக்கு முன்னாடி திண்டுக்கல் வந்தோம். அப்புறம் என்னுடைய கல்லூரி படிப்பை முடித்துக் கொண்டு 33 ஆண்டுகளாக திருப்பூரில் பணியாற்றிருக்கேன். Praise the Lord. 1990 காலேஜ் முடிச்சு திருப்பூர் போனேன். 33 ஆண்டுகளாக திருப்பூர்ல போனேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை என்பதே கிடையாது. Praise the Lord. கடவுள் நம்பிக்கை என்பதே கிடையாது. Praise the Lord. அப்படிப்பட்ட ஆளை தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஒரு கட்டத்துல பொட்டியிர்னு ஒரு தட்டுவார் இல்லைங்களா? எல்லாரும் ஆண்டவரை பற்றி ஆண்டவர்கிட்ட வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கிறது, ஆண்டவர்கிட்ட வந்து பிரியம் இல்லாம இருக்கிற நேரங்கள்லாம் ஒரு கட்டம் இருக்கணும். வாலிப வயதில் அப்படி எவ்வளவு இருக்கலாம். Praise the Lord. ஒரு கட்டம் வரும். Praise the Lord. ஆண்டவர் ஒரு தட்டி விட்டாருன்னா அப்புறம் எந்திரிக்கிறது கஷ்டம். Praise the Lord. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழலுக்கு கடந்து சென்று டிவைன் சாலக்குடி தியான இடத்துல என்னை கொண்டு போய் சிறை கைதி மாதிரி கொண்டு போயிட்டாங்க. எப்படி விட்டாங்க? சிறை கைதி மாதிரி கட்டி கொண்டு போய் என்னை போட்டாங்க. Praise the Lord. ஏன்னா எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயுமே அப்படின்னு நினைச்சிட்டு என்னை வந்து 1997 ஜூன் மாதம் முதல் வாரத்துல எங்க அண்ணன் ஒருத்தர் வந்து கொச்சின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கொச்சின்ல ஒர்க் பண்ணும்போது அவர்கிட்ட சொல்லி என்னை வந்து சிறை கைதி மாதிரி எங்கேயும் போயிடாம கூட்டிட்டு போய் தேவன் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். அப்ப எனக்கு தெரியாது, நான் எப்படியா செஞ்சுட்டு இருக்கீங்க, நான் எப்படியாச்சும் ஜம்ப் ஆகி போயிடுவேன், எஸ்கேப் ஆயிடுவேன் அப்படிங்கிற மனநிலையோட போனேன். ஆனால் எனக்கு தெரியாது இந்த டிவைன் கேம்பஸ்குள்ள உள்ள போயிட்டா வெளியே வர முடியாது. Praise the Lord. Praise the Lord. ஒரு வாரம் தியானம் கலந்து கொண்டு அங்கேயும் ஒரு வாரம் தியானத்தில் கலந்து கொண்டு வரும்போது 3 நாட்கள் கொலவெறியோட சுத்திக்கிட்டு இருந்தேன். எப்படி இருந்தேன்? கொலவெறியோட சுத்திக்கிட்டு இருந்தேன். யாராங்க திடீர்னு அலைங்கிறாங்க, ஏசுவேங்கிறாங்க, இருக்காங்க, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடுப்புல, ஒரு கோபத்துல, ஒரு எரிச்சல்ல உள்ள போனேன். ஆனால் புதன்கிழமை
அங்க நடைபெற்றுக் கொண்டிருந்த சகோதரர் ஜான்சன் அவர்கள் பாவ மன்னிப்பு வழிபாடை வழிநடத்தி கொண்டிருந்தார். பாவ மன்னிப்பு வழிபாடை வழிநடத்தி கொண்டிருந்தார். அப்படி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று நாம நினைக்கலாம் நம்ம எதையுமே மறைச்சிட முடியும் நம்ம நினைக்கிறோம். எதையுமே ஆண்டவருடைய முன்னிலையில மறைக்கவே முடியாது. அப்பாட்ட மறைக்கலாம், அம்மாட்ட மறைக்கலாம், பிள்ளைகிட்ட மறைக்கலாம், பெரியவங்கிட்ட மறைக்கலாம், பாதத்தை கூட மறைக்கலாம். நற்கருணை வீட்டு இருக்கின்ற உண்மையுள்ள தெய்வம், உயிருள்ள தெய்வம் நம் ஆண்டவர் இயேசுட்ட எதையும் மறைக்க முடியாது. ஆண்டவர் பயன்படுத்தோம். அதுதான் நம் ஆண்டவர். நல்லா நினைச்சுக்கங்க, நம் இறைவன் உயிரோடு இருக்கிறவர், பேசுகிற தெய்வம். எப்படிப்பட்டவரு? பேசுகிற தெய்வம். அப்படி வழியாக நடந்துட்டு இருக்க 7ஆவது ஆண்டு நடந்துட்டு இருக்க அந்த நேரத்துல பாவமணி வழிபாடுல ஸ்பெசிபிக்கா நான் செய்த பாவங்களை மட்டும் அங்கு சொல்லப்பட்டது. வழியாக ஸ்பெசிபிக்கா நம்மளுக்கு ஒரு பாவம், சில பாவம் செய்யறத மறைச்சிடுவோம், ஒன்றும் செய்யாம இருக்கும். ஆனா எல்லாரும் எல்லா பாவம் செய்யலாம். நம்ம ஸ்பெசிபிக்கா செய்யக்கூடிய அந்த பாவத்தை சுட்டி காட்டி, சகோதரா பொதுவாக தான் அவர் சொன்னார். அவர் வழியாக ஆவியானவர் பொதுவாக தான் பேசினார். ஆனா உள்ளத்தின் ஆழத்துல எனக்கு தான் குத்தப்பட்டது. திடீர்னு ஷக்காய், இது உன்னுடைய ஆலயம் என்று தெரியாதா? உன் உடல் கடவுளுடைய ஆலயம் என்று தெரியாதா அப்படிங்கிற வசனத்தை சொல்லி, ஆலயத்தை நீ சேதப்படுத்தினா ஆவியானவர் துக்கப்படுவார். இல்லைங்களா? அப்படித்தானே? நம்ம உடல் கடவுளுடைய ஆலயம். அந்த இறைவசன ஸ்பெசிபிக்கா நான் செய்த குற்றத்தை சுட்டி காட்டிய பின்பு அப்பதான் நடுக்கி போய் ஆண்டவர்கிட்ட அப்படியே கிடுக்கிட்டு நடுக்கி போனேன்னா என் உடம்பெல்லாம் வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சு. கொட்டிய பிறகு ஆண்டவருடைய பாதம் சரணடைந்தேன். ஆண்டவர்கிட்ட நான் என்ன சொன்னேன், எப்படி சொன்னேன், ஏது சொன்னேன் எதுவுமே தெரியாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட சரணடைந்து விட்டேன். அப்புறம் பரிசுத்த நற்கருணை ஆராதனை வேளையில ஆண்டவருடைய அபிஷேகத்தினால் தூண்டப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு அப்புறம் இன்றைக்கு ஆண்டவர் பயன்படுத்தும் பாத்திரமா அங்கேக்க பயன்படுத்தியிருக்கிறார். சொந்தமாக ஆண்டவர் ஒரு தொழில், அதாவது கன்சல்டிங், ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி அங்கே வந்து ஐரோப்பா, அமெரிக்க தேசத்துக்கு ஆடை ஏற்றுமதி பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கு ஒரு சில குவாலிட்டி சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியிருக்கோம். அந்த சர்டிஃபிகேட் வாங்கக்கூடிய கன்சல்டண்ட்டை நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொந்தமாக கன்சல்டிங் ஒர்க்கு செய்து கொண்டிருக்கேன். இறைவன் சித்தம் வைத்திருக்கிறார். அதனை கொண்டு பொருளாதாரத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார், ஒரு அன்படத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இயேசுவை நோக்கி ஜெபக்குழு என்கிற ஒரு குழுவை ஏற்படுத்தி ஒரு குழுவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இயேசுவை கடவுளை வந்து படித்துறைக்கு நான் அப்பெல்லாம் நிறைய எழுதியிருக்கேன். அந்த கையால ஆண்டவருக்கான புகழ் பாடக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தைகளை எழுதும்படிக்காக இயேசுவை நோக்கி மாத இதழை கொடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு சதமன்றத்தில் என்னுடைய சாட்சியத்தை பற்றி உள்ளோம். இப்பொழுது ஆண்டவர் கொடுக்கின்ற செய்தியை பற்றி வாசிக்கலாம். திருப்பாடல் 122 7 8 வசனம். உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக. சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன். மீண்டும் ஒரு முறை வாசிங்க. உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக. உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக. உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக. உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இங்க வந்து சாரமாக கொடுக்கப்படுகிறது, உன்னுள் சமாதானம் நிலவுவதாக. முதல்ல வந்து நமக்குள்ள சமாதானம் எப்படி இருக்கணும்? எனக்குள்ள சமாதானம். எனக்குள்ள சமாதானம் இருந்தாதான் நான் சமாதானத்தையே பகிர்ந்து கொடுக்க முடியும். ஒரு பிரைசலாட் சொல்ல முடியும், ஒரு ஆண்டவருடைய சமாதானத்தை கொடுக்க முடியும். அழகா நம்மளுடைய திருச்சபை தான் உன்னதமான திருச்சபை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுடைய திருச்சபை மட்டும்தான் சத்திய திருச்சபை. நான் சொல்றது இங்க வரல. நம்மளுடைய திருச்சபை மட்டும்தான்
சத்திய திருச்சபை, உண்மையான திருச்சபை, உயிருள்ள திருச்சபை, உயிரோட்டமுள்ள திருச்சபை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய திருச்சபை அனைவரையும் மதிக்க கற்றுத்தரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அனைவரையும் மதிக்க கற்றுக் கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரமல்ல, சிறப்பாக நமக்கு அருட்சாதனங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால இதுதான் உண்மையான சத்திய உயிருள்ள உயிரோட்டமுள்ள திருச்சபை. ஆண்டவருடைய வார்த்தைகள் மட்டும் இங்கு கொடுக்கப்படுவதில்லை, அருட்சாதனங்கள் கொடுக்கப்படுகிறது. மாத்திரமல்லாது பகிர்தல், உதவி செய்தல் என்பது நம்முடைய திருச்சபையினர். எப்போது உங்களுடைய சிந்தையில் வைத்துக் கொள்ளுங்கள், உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இது எப்போதும் உள்ளத்தில் இருக்கணும். அன்னை மரியா நமக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். யாரெல்லாம் நம்முடைய அன்னை மரியாதை ரோல் மாடலாக கொண்டிருப்பார்களோ அவங்களுக்கு நிச்சயமாக பரலோகம் நன்றி. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மீட்பர், இயேசுவே நல்லாயன். அன்னை மரியாதை ஒரு முன்னோடியாக, ஒரு ரோல் மாடலாக கொண்டிருக்கவங்க அவர்கள் காட்டுகிறபடி, அதாவது அவர்கள் காட்டுகிறது அன்பு, அமைதி. சைலண்ட் பர்சன், சைலண்ட், அமைதியாக இருந்து அனைத்து கடவுளுடைய காரியங்களையும் திருவுளத்தையும் நிறைவேற்றிய அன்பு சிறந்த ரோல் மாடல். அவங்க நான் இறைவனுடைய தாய் என்று எங்கேயாச்சும் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறதா, தன்னை அதாவது மேன்மைப்படுத்திக் கொள்ளதாக எங்கேயாவது திருவுளத்தில் இருக்கிறதா? இடையவே கடவுளுடைய நம் ஆண்டவர் இயேசுடைய தாய் என்று எங்கேயும் முன்னிலைப்படுத்திக் கொண்டு, முன்னுதாரணப்படுத்திக் கொண்டு எதையும் செய்தது. அப்போஸ்தலரோட ஒன்றோட ஒன்றாக இருந்து இறைப்பணி ஆற்றுவதற்கு ஒரு சர்வன்ட். இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, அடிமையாக இருந்து கடவுளுடைய திருவுளம் நிறைவேற்றுவது கண்ணும் கருத்தாய் இருந்தார்கள். அந்த முன்னுதாரணத்தை நாம் கொண்டு வாழ்ந்தால் நிச்சயமாக என்னது நமக்கு பரலோகம் கன்ஃபார்ம். அன்னை மரியாதை செய்த ஒரு முன்னுதாரணமான ஒரு காரணத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்னன்னா இதுல நம்ம திருப்பாடல் 122 கடைசியில வாசிச்சீங்கன்னா, உன்னோடு சமாதானம் அப்படி வாசிங்க சார். உன்னோடு சமாதானம் நடுவதாக உன்னை வாழ்த்துகிறேன். யாரை பார்த்தாலும் ஒரு விஷ் பண்ண தெரியணும் நமக்கு. யாரை பார்த்தாலும் நமக்கு என்ன செய்யணும்? ஒரு விஷ் பண்ண தெரியும். நம்முடைய முன்னோர்கள் நம்மகிட்ட என்ன சொல்லி காட்டினாங்க, இன்றைக்கு எப்படிலாம் நம்மளுடைய வாழ்த்து போயிடுச்சு அப்படின்னு நினைச்சுப்பாங்க. யாராச்சும் முன்னாடி பெரியவங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம யாராச்சும் முன்னாடி பார்த்தோம்னா சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம், சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம் அப்படி என்று நமக்கு நம்முடைய பெரியோர்கள் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த ஸ்தோத்திரம் எங்க போச்சுனே தெரியும். இன்னைக்கு அந்த ஸ்தோத்திரம் எங்க போச்சுனே தெரியல. வாழ்த்து தெரியணும். இறைவனை நம்ம பார்க்குற ஒருத்தர் இருப்பாங்க, சர்வேஸ்வரன் சொல்றோம். எங்க அப்பா அம்மாலாம் யாரு வந்தாலும் சரி ஸ்தோத்திரம் சொல்லினா பட்டின்னு ஒரு புடனில் ஒரு அடி அடி விழுகும். இன்னைக்கு ஸ்தோத்திரம் சொல்றது எங்க போச்சுன்னு தெரியல, ஆத்திரம் தான். இன்றைய நாள் முதற்கொண்டு நீங்க நினைச்சீங்க, யாரை பார்த்தாலும் அதை சொல்லி பழகும். முதல்ல வந்து பார்த்து சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பழகும். மூன்று இறைவனை இதை மகிமைப்படுத்துகிறதுக்கு அடையாளம். அன்னை மரியாதை என்ன சொன்னாங்க, என்ன வாழ்த்து சொன்னாங்க வாசிக்கலாம். லூக்கா 1:40-41. அவர் செகரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வார்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது மரியாவின் வார்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அன்னை மரியாள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். இல்லைங்களா? பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்துல பெற்ற உடனே கிறிஸ்து உருவானார். இல்லைங்களா? நம்ம ஆண்டவர் மீட்பர்
உருவானார். அந்த மகிழ்ச்சியை கொண்டு போய் எங்க சொல்றாங்க? பார்த்தா தன் உறவினர் எலிசபெத் அம்மாளை பார்த்து வாழ்த்து சொல்றாங்க. வாழ்த்து சொல்லணும். இங்க இருக்க பரிசுத்தாவியான அங்க பாசுறார். இங்க இருக்க இந்த பரிசுத்தாவியான அவரிடத்துல பாயும் பொழுது என்ன நிகழ்து? வயிற்றுல இருக்கிற குழந்தை மகிழ்ச்சியா பண்ணிட்டு ஆவியால் அப்படியே வலிக்குது. அழகியா ஸ்தோத்திரம் சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு, கசப்பா இருக்கு. அப்படிதானே? உண்மையா சொல்லணும். நானும் முன்னாடி அப்படிதான் இருந்தேன். நானும் முன்னாடி பிறந்தேன். இன்னைக்கு நமக்கு பேரண்ட்ஸ் நல்லா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க. செல்போன் வச்சிருக்கோம், மொபைல் வச்சிருக்கோம், போன் பேசுறோம், என்ன வச்சிருக்கோம். என்ன சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ஆரம்பமே இப்படிதான். சொல்றது ஒரு இயேசுவுக்கே போதும், ஒரு மரியே வாழ்க, இயேசுவுக்கே நன்றி, ஏதாவது சொல்றமா? ஆரம்பம் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இருந்த ஹலோ அப்படிங்கிறது சொல்லிக்கிறது. அந்த டெலிபோனை அப்படி கண்டுபிடிச்சனால ஹலோ வந்துச்சு. நீங்களும் நானும் உண்மையான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், சர்வேசனுக்கு ஸ்தோத்திரம் என்று பெரியோர்களால் முன்னோடியாக நமக்கு சொல்லப்பட்டு அறிவுறுத்தப்பட்டு வாழுகின்ற கிறிஸ்தவர்கள். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். நான் கிறிஸ்தவன் பொதுவாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். கூப்பிடும் பொழுதே யாரை கூட ஒரு பிரைஸ்லா சொல்லுங்க. ஒரு சர்வேசனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, இயேசுவுக்கே புகழ் சொல்லுங்க, மரியே வாழ்கன்னு சொல்லுங்க. பேச்ச ஆரோக்கியம் பொழுது வாழ்த்தோட ஆரம்பிக்க வேண்டும். சகோதர சகோதரிகளை உறவுகளை பார்த்து என்ன சொன்னா? வாழ்த்து சொல்றாங்க. அன்னை மரியாதை நமக்கு முன்னுதாரணமாக இருந்து சொல்லி கேட்டுக்கிற என்ன சொல்றாங்க? வாழ்த்து சொல்லு. வாழ்த்து சொல்வதற்கு நம்மை அறிவுறுத்துகிறார். பார்த்தாலும் ஒரு விஷ் பண்ண. இன்னைக்கு பார்த்தோம்னா பிள்ளைகள்லாம், இன்னைக்கு நம்ம வாட்சியில் வச்சிருக்க பிள்ளைகள்லாம் பேரண்ட்ஸை பார்த்தே ஒரு வார்த்தை சொல்றது, பங்கு சாமியாரை பார்த்து ஒரு ஸ்தோத்திரம் சொல்றது, அருள் சகோதரிகளை பார்த்து ஒரு வாழ்த்து சொல்றது. யாரை பார்த்தாலும் முதல்ல வாழ்த்து சொல்லி பழக வேண்டும். அப்பொழுது நமக்குள்ளக இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளவும் கடந்து செல்வார். இதுக்குத்தான் தேவை இந்த கூடுகைகள், ஜெப கூடுகைகள். எதுக்காக? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்காக, நம்முடைய தெய்வீக திருப்பலியிலே இயேசுவை பெற்றுக் கொடுக்கின்ற அந்த பிரசனம் நமக்குள்ளாக கடந்து வருவதற்காக, நாமெல்லாம் ஒரே சகோதர சகோதரிகள் என்ற உறவை வலுப்படுத்துவதற்காக வாழ்த்து சொல்லுவோமா? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து முக மலர்ச்சியோட பார்த்து ஆண்டவருடைய சமாதானத்தை பெறும். ஆண்டவருடைய சமாதானம் முக மலர்ச்சியோட முன்னாடி இருக்கிறவங்களை பார்த்து பின்னாடி பார்த்து முக மலர்ச்சியோட சொன்னோம். இன்னைக்கு நம்ம தெய்வீக திருப்பலியில அழகா கத்தோலிக்க திருச்சபை திருப்பலியில ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அழகா நன்மையான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது இல்லைங்களா? நன்மையான காரியங்களை கற்றுக் கொடுத்து இருக்கிறது. கற்றுக் கொடுத்திருக்கிறத நம்ம வழி நடக்கும். அழகான ஒரு முக்கியமான கட்டம் என்ன வருது? திருவுடலை நாம் பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக ஆண்டவருடைய சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளுங்களா? நிறைய பேர் முகமே பார்க்கறது, முகத்தை பார்த்தே சமாதானம் சொல்றது. உண்மையான முகத்தை பார்த்தே சமாதானம் சொல்றது. எரிச்சலோட பார்க்கறது, புகைச்சலோட பார்க்கறது, கோபத்தோட பார்க்கறது. ஆண்டவர் வரமாட்டார். ஆண்டவர் நிச்சயமாக வரவே மாட்டார். அழகாக நமக்கு திருவள்ளுவரையும் யோவானின் சுட்டி காட்டப்படுகிறது. என்னது? ஆண்டவர் அப்பத்தை கொடுத்து விட்டோம்னா சாத்தான் என்னது? யூதாஸ்ல கொடுக்கும் பொழுது யார் வந்தா? ஆண்டவர் நமக்குள்ளாக வர வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளாக ஆண்டவருடைய சமாதானம் இருக்க வேண்டும், அந்த அமைதி இருக்க வேண்டும், அந்த அன்பு இருக்க வேண்டும், அந்த அருள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் என்ன நடக்கும்? அந்த வாழ்த்து போயிடுச்சு. அன்னை மரியாதை இருந்த வாழ்த்து ஞாபகம் எலிசபெத் அம்மாட்ட போய் ஞாபகம் துள்ளி குச்சும் போது அவங்கள்ட்ட வரும். நமக்குள்ள கசப்பு உணர்வுகளையும் காயங்களையும் வைத்துக் கொண்டு நம்முடைய உறவுகளிடத்துல என்ன செய்யறோம்? பகை உணர்வு. அப்புறம் சமாதானம் சொல்றதுக்கு மூஞ்ச கூட திரும்ப. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஒரு இடத்துல வாசிக்குவோம். யோவான் 3 மன்னிக்கவும், வாழ்த்து சொல்றதுல ஒரு சின்ன காரியம். 3 யோவான் 1-2 வாசிங்க. நான் வாழ்த்து சொல்றதுக்கு ஒரு முன்னுதாரணம்.
நான் விஷ் பண்றது பல வகையில விஷ் பண்றோம். எப்படி வாழ்த்து சொல்லணும்னு சொல்லி 3 யோவான் 1:2 சொல்லப்படுது. ஒரே அதிகாரம் தான். 2வது வசனத்தை மட்டும் வாசிங்க. அன்பார்ந்த கயாவுக்கு மூப்பனாகி நான் எழுதுவது 2 மட்டும் வாசிங்க. அன்புக்குரியவரே, அன்புக்குரியவரே, நீர் ஆத்ம நலத்தோடு இருப்பது போல நீர் ஆத்ம நலத்தோடு இருப்பது போல உடல் நலத்தோடு இருக்கவும் உடல் நலத்தோடு இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன். அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன். பிரைஸ் தி லார்ட். அவ்வளவுதான் வாழ்த்து. உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை வாழ்த்தணும். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுகிறது. பாடலே இருக்கு. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. அப்படி வாக்கணும். ஹாப்பி பர்த்டே டு யூ. இதான் நமக்கு தெரிஞ்சது. நீங்களா நம்ம சொல்லி கொடுத்தது. எல்லாருக்கும் நமக்கு சொல்லி கொடுத்தது ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு பாட்டு. இறை வார்த்தையோட வாழ்த்துவோம். இறை வசனங்களை சொல்லி வாழ்த்துவோம். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் பெயரால் வாழ்த்துவோம். அதுதான் உண்மையான வாழ்த்து. அதுதான் ஆவிக்குரிய வாழ்த்து. அதுதான் அன்னை மரியா கொடுத்த வாழ்த்து. நம்முடைய வாழ்க்கை முறைகளையும் நெறிமுறைகளையும் பேச்சு முறைகளையும் கொஞ்சம் சற்று மாற்றிக்கொள்ளும். அதனால நம் உள்ளத்துல முதல்ல நமக்குள்ள சமாதானம் இருந்தால் நம்முடைய வாழ்த்து பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக ஒரு எழுச்சியை கொடுக்கும். வாழ்த்து சொல்லுகிறவர்களாக நீங்களும் நான் இருக்க வேண்டும் என்பதே வேண்டுதலாக இருக்கிறது. மணி நடத்துவதால் விளையாட செய்திக்குள்ளாக அடுத்தபடியாக கடவுளை போற்றி புகழ வேண்டும். கடவுளை போற்றி புகழ்வதனால் எனக்கு நாம் கிடைக்கும் அமைதி கிடைக்கும், ஒரு நிறைவு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஒரு அமைதி கிடைக்கும், ஒரு நிறைவு கிடைக்கும். வாசிக்கலாம் திருப்பாடல் 147 11 முதல் 14 வரை. தமக்கு அஞ்சி நடந்து தம் பேரன்புக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரிடம் அவர் மகிழ்ச்சி கொள்கின்றார். எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, நீ ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே, உன் கடவுளை புகழ்வாயாக. சீயோனே, உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாழ்வில் தாழ்வுகளை வலுப்படுத்துகின்றார். அவர் உன் வாழ்களின் தாழ்வுகளை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார். அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கிறார். கலங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருக்கு புகழ் பாடணும். ஆண்டவருக்கு துதி பாடணும். நம்ம யாருக்கெல்லாம் புகழ் பாடுகின்ற கொண்டு நம்ம தான் செக் பண்ணிக்கணும். நம்ம யாருடைய புகழ் பாடுகிறோம்? முகத்தாட்சியனைக்காக மனிதனுடைய புகழ் பாடுகிறோம். மனித புகழ்ச்சி ஜாஸ்தி. இறைவன் இப்பொழுது என்னைய கருவியாக நிறுத்திருக்கிறார், அருத்தந்தையை கருவியாக நிறுத்திருக்கிறார், அருமையான சகோதரிகளை கருவியாக வைத்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய அன்பின் கருவியாக வைத்திருக்கிறார். என்ன கொண்டு செஞ்சாரு, அவங்கள கொண்டு செஞ்சாரு, இவங்களை கொண்டு செஞ்சாரு, இப்படி செஞ்சாரு, அப்படி செஞ்சாருன்னு சொல்லி மனித புகழ் பாடக்கூடாது. இறை புகழ் பாட வேண்டும். இறை புகழ் பாட வேண்டும். இறை புகழ் பாடுவதில் தான் நம் கருத்தாய் இருக்க வேண்டும். இதற்கும் மிக சிறந்த உதாரணம் நம் அன்னை மரியாள். அங்க வாழ்த்து சொன்னாங்கல்ல, வாழ்த்து சொன்னாங்க அதே அதிகாரத்தில் லூக்கா 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தை அவங்க வாழ்த்து அன்னை மரியாதை இவங்க வந்து வாழ்த்து சொன்ன உடனே தொடர் பகுதியில் அப்படியே வாசிங்க. லூக்கா 1. அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுள் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ள குழந்தை பேரு வகையால் சொல்லிற்று. ஆண்டவருக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அன்னை மரியாதை பார்த்து சொல்லி அவங்க அன்னை மரியாதை சொன்னாங்க. உடனே அன்னை மரியாதை சொல்லிட்டாங்க. தூய ஆவியாளர் நிரப்பப்பட்ட அன்னை மரியாள் உடனே என்ன செஞ்சாங்க?
என்னுடைய என் புகழ் பாட வேண்டாம், என்னுடைய புகழ் பாட வேண்டாம் என்று இறை புகழ் பாடினார்கள். என்ன பண்ணாங்க? அதுதான் நம்ம பாடலாக எங்க நாளும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. பாத்தீங்க அந்த வசனத்தை. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. கர்மத்தியானவரை கேட்கப்படுதுங்க. அப்படிங்களா? மனித புகழ்ச்சி எனக்கு வேணாம், என்னை புகழ்றது எனக்கு வேணாம், என் ஆண்டவரை நான் புகழ்ந்து பாடுவேன் என்று அன்னை மரியாள் யாரை புகழ்ந்து பாடுறாங்க? நம்ம என்ன பாடிக்கிட்டு இருக்கோம்? என் ஆன்மா இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா பாடுவோம். உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வந்து கத்தெடுத்த மகன் என்ன சொல்றோம்? மகனே அப்படின்றோம். அன்னை மரியாதை எப்படி கண்டுகொண்டார்கள்? அவர் இறை மகன் என்பதை தெரிந்து வைத்திருந்தார், புரிந்து வைத்திருந்தார். அவர் புகழ் பாடுகிறார். மீட்பரை புகழ்ந்து பாடுகிறார். மீட்பரை கொண்டு வந்த இறைவனை புகழ்ந்து பாடுகிறார். நீங்களும் நானும் யாரை புகழ்ந்து பாடிக் கொண்டிருக்கிறோம் என்று இன்றைக்கு நாம் இறை புகழ் பாடுவதில் கருத்தாய் கவனமாய் சரியாய் இறை புகழ் பாடுவதில் மட்டும்தான் நம்முடைய கவனம், நம் நாவு இருக்க வேண்டும். நற்கருணை உயிர் வாழ்கின்ற உயிருள்ள உண்மையுள்ள தெய்வமாகிய நம் ஆண்டவர் இயேசுவனுடைய புகழ் பாடல் மட்டும்தான் பாட வேண்டும். இயேசுடைய நாமத்தை மட்டும்தான் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அழகாக நம்மளுக்கு நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை கொடுத்திருக்கின்றது. தேவாலயத்தின் நடுமையமாக வீற்றிருக்கின்ற உண்மையுள்ள நற்கருணை தெய்வம், திவ்ய நற்கருணை நாதர். அவரை நீங்கள் சந்தித்து சென்றால் சுகம் பெறுவது உண்மை, நலம் பெறுவது உண்மை, அமைதி கிடைப்பது உண்மை, ஆறுதல் பெறுவது உண்மை. அவரிடத்திலிருந்து மட்டும்தான் வரும் அந்த ஊற்று. அவரிடத்திலிருந்து தான் பெருக்கெடுத்து ஓடி வரும். நிறைய பேர் சந்திப்பதே இல்லை. தேவாலயத்திற்குள் வந்தால் நம் முழங்கால்கள் நற்கருணை ஆண்டவரை பார்த்து முடங்க வேண்டும், முடங்கி தலை வணங்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள், பெரியோர்கள், பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்த பாடம். திவ்ய நற்கருணை நாதட்ட வந்தா என்ன பண்ணிடணும்? ஆட்டோமேட்டிக்கா கை கொடுக்கணும், ஆட்டோமேட்டிக்கா கால் முடங்கிடணும், ஆட்டோமேட்டிக்கா தலை வணங்கிடணும். அப்புறமேட்டு தான் மீதி எல்லாம். தேவாலயத்துக்குள்ள வந்துட்டா இதை செய்யாம நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. அப்படி செஞ்சா மட்டும்தான் அமைதி கிடைக்கும், அவருடைய அருள் கிடைக்கும், அவருடைய ஒளி நம்மிடத்தில் வந்து சேரும், நமக்கு ஒரு நிறைவு கிடைக்கும். நற்கருணையானவரை சந்திக்கிறது. இதில் மட்டும் அலட்சியமாக யாரும் இருந்து விடாதீர்கள். யாரும் நற்கருணை ஆண்டவரை அலட்சியப்படுத்தி விடாதீர்கள். அன்னை மரியாதை மதிக்க தவறி விடாதீர்கள். அவர்களை மதிக்கணும். நற்கருணை நாதட்ட நம் முழங்கால்கள் முடங்க வேண்டும், தலை வணங்க வேண்டும், கருத்தாய் இருக்க வேண்டும்.
கவனமா இருக்கணும். இதை சரியா செய்யணும். சரியா நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ரைட்டா? கற்றுக் கொடுக்கிறது இல்லை. நம்ம பிள்ளைகளுக்கு என்னது? கற்றுக் கொடுப்பது இல்லை. ஞானதோச கிளாஸுக்கு கெடிச கிளாஸுக்கு போன நாம காரணம் சொல்லிக்கிட்டு இருக்குது. நாமளே வந்து உச்சு கொட்டிக்கிட்டு இருக்குது பிள்ளைகளுக்கு. அப்புறமேட்டு எங்கிட்டு சரியா போகும், சரியான ரூட்ல போகும். அப்புறம் ஐயோ சாமி வந்து பார்த்து சாமி, என் பிள்ளை இப்படி செய்யுது அப்படி செய்யுது, என் கொச்சான் நீங்க ஆலோசனை கொடுக்க சாமி அப்படின்னு சொல்வதில் அர்த்தம் இல்லை. நம்ம சரியான ரூட்டை, சரியான வழியை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையான கோயிலுக்கு ஓடி ஞாயிற்றுக்கிழமை போனா நக்கரை நாதவரை சந்திச்சு அவர் ஆசீர்வாதத்தை பெற்று முழு மனசோட தகுந்த தயாரிப்போட பாவசகீர்த்தனம் பண்ணி திவ்ய நற்கரணை உட்கொள். எத்தனை பெற்றோர்கள் சொல்றாங்க? முன்னாடி நம்மளுக்கு வந்து நம்முடைய பெற்றோர்கள் என்ன சொன்னாங்க? ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு சனிக்கிழமையா போய் ஆயத்தம் செய்து பாவ சங்கீர்த்தனம் பெற்று ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் பங்கெடுப்பதற்கு அறிவுறுத்தினார்கள். இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் அறிவுறுத்தி கொண்டிருக்கிறோம்? எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு. என்னுடைய பெற்றோர்கள் வந்து பழனி பங்கில் இருக்கும் பொழுது பூசைக்கு போனோம்னா சனிக்கிழமையே வந்து போயிடணும். சனிக்கிழமை போய் தயாரிப்பு பூசைக்கு போயிடணும். பாவ சங்கீர்த்தனம் முடித்து நம்மளை தயார்படுத்திக் கொண்டு அடுத்த நாள் இறைவனை சந்திக்க வேண்டும். ரைத்தலா? நாம் கற்றுக்கொண்டதை நம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்வது இல்லை. நாம் கற்றுக்கொண்டதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்றதில்லை. அதனாலதான் அது அப்படி இப்படி இருக்குது, அப்படி இப்படி இருக்குது. சரியா இந்த 2025ஆம் ஆண்டிலே முதற்கொண்டு இந்த நாள் முதற்கொண்டு நம் பிள்ளைகளுக்கு சரியான பாதையை கற்றுக் கொடுக்கும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவர் இயேசு கொடுக்கிற அமைதி எப்படிப்பட்டது? வாசிப்போம். யோவான் 14:27. யோவான் 14:27. அமைதியை உங்களுக்கு செய்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. இந்த உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன். அப்ப சொல்றாரு, அவர் தரக்கூடிய அமைதி இந்த உலகம் போன்றது இல்லை. சும்மா பேச்சு, சும்மா முகத்தாட்சணைக்கு கொடுக்கிற அமைதி இல்லை. முகத்தாட்சணைய பார்த்து செய்யற காரியம் அல்ல. இயேசு ஆண்டவர் தருகிறது நிலையான அமைதி, நிம்மதியான அமைதி, உண்மையான அமைதி. இயேசு ஆண்டவரை பார்க்கணும். எங்களுடைய ஜெபக்குழுக்கு பேரு ஒரு அருள்தந்தை வழியாக நல்ல ஒரு ஆவிக்குரிய சகோதரன் வழியாக ஜெபித்து என்ன பேர் வைக்கலாம் படி இயேசுவை நோக்கி கொடுத்த காரியம் இயேசுவை நோக்கி பயன்படும். இயேசுவை நோக்கி போனாதான் எல்லாம் சரியா இருக்கும், ரூட்டு சரியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே வைக்கப்பட்டது. நம்மளுடைய பயணம் எங்க இருக்குன்னா இயேசுவை நோக்கி தான் பயணிக்கணும். இயேசுவை நோக்கிய பயணம். இயேசு வழி, நானே வழியும் உண்மையும் ஜீவனமாய் வாழ்வுமாய் இருக்கிறேன். அப்ப எப்படி போகணும்? அவர் ரூட்ல தான் போகணும். அவர் காட்டுற வழியில தான் போகணும். அவர் காட்டுறத அவர் சொல்றதை தான் செய்யணும். அவர் பேசுற பேச்சதான் நம்ம பேசணும். நம்ம தான் பைபிளையே தரக்கிறது. பெயருக்கு பைபிள் இருக்கிறது, பெயருக்கு இருக்கட்டும் வரணும் கூடாது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 2025ஆம் ஆண்டில் இந்த கடந்த பிப்ரவரி மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய திருத்தலத்திலே இறைவன் சொல்கிறார், அனுதினமும் அருள் வார்த்தைகளை பிரித்து வாசியுங்கள். அவர் உங்களோடு உறவாடுவார், அவர் உங்களோடு பேசுவார். நம் தெய்வம் பேசக்கூடிய தெய்வம், கல்லோ மண்ணோ மட்டையோ அல்ல. அவர் உயிரோடு பேசுகிற தெய்வம். திருப்பலி வழியாக அவர் பிரசன்னத்தை கொடுக்கிறார். அவர் நம் உடலுக்குள்ளாக, சரீரத்தில் ஆன்மாக்குள்ளாக வருகிறார். அருமையான அருள் தந்தைகள் வழியாக அவர்கள் காட்டுகின்ற அந்த தெய்வீக திருப்பலி பிரசன்னத்தை கொடுக்கிறார். உணர்ந்து கொள்வோம். உலகம் தரக்கூடிய காற்ற அன்பு போல அல்ல, அவருடைய அமைதி நிலையான. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். பார்த்துக்கலாம். அதே யோவான் 20ஆம் அதிகாரம் 19வது வசனம்.
அன்று முதல் நாள் அது மாலை வேளை யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அவர்கள் என்ன சொல்றாங்க? அவங்க கதவை பூட்டிட்டு உள்ள இருக்கிறாங்க. அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் அந்த நடுவில் கதவை பூட்டிய பூட்டிய இருக்கிறாங்க. வாரத்தின் முதல் நாள் அது மாலை வேளை யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். நீங்களும் நானும் உள்ள கதவை மூடி வச்சிருக்கோம். இருப்பினும் ஆண்டவர் வருகிறார். வாசிங்க சார். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்றார். நீங்களும் நம்ம இல்லத்தை வீட்டை போட்டு வச்சிருக்கோம். பகுசமய வீட சந்திக்க வச்சிருக்காங்க. நிறைய வீடு பூட்டி வச்சிருப்பாங்க. நிறைய பேர் எங்களுடைய பகுசமய வீடுகள் போறையா வீட்டுக்கு பிள்ளைங்க போறேன் வீட்டை போட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. நல்லடியா குடும்ப சந்திப்புக்கு வந்தார். அவர் சந்திக்கிறது என்ன பேர்? ஆண்டவரை சந்திக்க வேண்டும். ஆண்டவரை சந்திப்பதற்கு தடையாக இருப்பது என்ன நினைச்சு பார்க்கணும். ஆண்டவரை சந்திப்பதற்கு ஆண்டவருடைய அடியார் வருவதற்கு பயப்படுறோம். எதுக்கு பயப்படுறோம்? உள்ளத்துல அழுக்கு, உலகத்துல வேஷம். நல்லடியா பொண்ணா கேட்க போறதில்லை. அவங்க நம்ம கத்தோலிக்க திருவையினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டியா தான். அதை கூட்டு இதை கூட்டு இதை கொண்டா இதை கொண்டாந்து கொடுத்த கேட்கறதே கிடையாது. உன்னால முடிஞ்சதை முடிஞ்சதை திருச்சபை செய்கிறது. உங்களுக்கு திருச்சபைக்கு நம்மளால முடிந்ததையும் செய்யணும். நல்லடியா இல்லையா? மாலை வாங்கி அவங்க என்ன பாத்தீங்கன்னா தேடி தேடி ஓடிடுவாங்க. சுதந்திரம் சொல்லிட்டு சபை சனங்களோட ஒரு பைப்பை தூக்கிட்டு குழுல வாங்கிட்டு உள்ள போயிருப்பாங்க. நம்ம அதை அப்படியே செய்து முடிஞ்சதை கொடுப்பாங்க. முடிஞ்சதை முடிஞ்சதானே நம்ம சும்மா பார்த்துருக்கோம். சொன்னதான் சாக்கடை ஒழிஞ்சு யாரு ஒண்ணு திருச்சபைக்கு நாம் கொடுக்கணும். திருவிழத்தில் சொல்றது 10 சொன்னாங்க. ஆண்டவர் இயேசு சொல்றாரு கொடுக்கணும். நீங்க எந்த அளவையால் அளக்குறீங்களோ 5 பைசா போட்டேன்னா சொல்றது. அதாவது மனசு திறந்து கொடுக்கணும். ஏழை தாய் போட்டது என்னன்னா அவங்க கொடுத்ததை உள்ளதை போட்டார்கள். அதனால அவங்க நிறைவாக ஆசிரியப்பட்டதாக இயேசாண்டவர் சொல்றார். மனசு தாங்க முக்கியம். கொடுக்கிறதுக்கு தேவை மனசு முக்கியம். இருப்பதை நாம் திருச்சபைக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். கேட்கிறாரு அப்படி சொல்லிட்டு உன்னால முடிந்ததுக்கு தூய் ஆவியான ஒரு இடத்துல தூண்டினார்னா இதை செய்யணும் அப்படின்னா செய்யணும். நற்செய்தி படிக்காக திருவிழியத்தோடு இங்க நடக்கப்படுகின்ற இறை வார்த்தைகள் அறிவிக்கப்பட வேண்டும். இறை வார்த்தைகள் எடுத்துரைக்கப்பட வேண்டும். இறை வார்த்தையால் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அதுக்காக நீங்க மனம் திறந்து தாராளமா கொடுக்க வேண்டியதுக்கு கொடுக்க வேண்டும். கொடுக்க வேண்டியதுக்கு கொடுக்கணும். ஆண்டவர் நிறைவாக உங்களுக்கு கொடுப்பார். உள்ளத்துல மகிழ்ச்சி பெறும், உள்ளத்தில் அமைதி பெறும். நான் எதுக்காக பண்றேன்னா பண்ண இருந்தது நற்செய்தி பகிர்வு எங்க மனுஷங்களுக்கு கேட்டுக்கீங்க. எங்களுடைய ஜபக்குள்ள நிற்கிறாங்க. இறை வார்த்தை பகிர்வுக்கு நற்செய்தி கூட்டங்கள் நடப்பதற்கு அப்படின்னா சொல்லாம செய்யும். சொல்லாம செய்வோம். ஏன்னா பல ஆன்மாக்களை ஆண்டவர் அதன் வாயிலாக மீட்கிறார். பல ஆன்மாக்கள் இறைவனுக்கு தேவை. இறைவன் பாதம் திரும்புவதற்கு நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். இந்த ஜபக்கூட்டம் எதுக்காக வச்சிருக்காங்க? சும்மா ஏதாச்சும் வந்து போறதுக்காக வச்சிருக்காங்க, டைம் பாஸ்க்காக வச்சிருக்காங்க. நம்முடைய திருத்தத்தை ஒரு பிக்னிக் ஸ்பாட் இல்லை இல்லை இல்லை. அருள் வார்த்தைகள் வழங்கப்பட வேண்டும். அந்த அருள் வார்த்தைகள் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் தங்க வேண்டும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருக்க வேண்டும். இயேசுவை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்படுகிறது. மனசுக்கு ஒரு ஆறுதல், அமைதி கிடைக்கும். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி நிலவும். அதே இதுல 21வது வசனத்தை வாசிங்க. இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். மீண்டுமாக ஆண்டவர் சீடர்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. இன்றைக்கும் திருத்தலம் நோக்கி வந்திருக்கின்ற உங்களை நோக்கி ஆண்டவர் இயேசு சொல்கிறார், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. கையை கொடுத்து சொல்லுங்க. மகிழ்ச்சியோட ஆண்டவருடைய சமாதானத்தை பயிர் ஆண்டவர் சமாதானத்தை மகிழ்ச்சியோட
அமைதி பொங்கி வலிக்கும். பிரைஸ் தி லார்ட். உங்கத்துல இருக்க அமைதி அவங்கள்ட்ட போகும், அவங்கள்ட்ட இருக்கிறது உங்களுக்கு வரும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பகிர்தல் இருக்கணுங்க, பகிர்தல் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். உலகத்துல வந்து பண காசு கொடுத்து பகிர்தல் இல்லை, ஒரு அன்பு பகிர்வு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். உலகத்துல இருக்க மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எனக்காக இதை செய்தார், நீங்களும் வாங்க கோயிலுக்கு வாங்க. திருத்தலை நோக்கி வந்தீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டீங்க, ஃபாதர் இன்னைக்கு பிரசங்கம் கொடுத்தார், அதன் வழியாக என்னோட பேசினார், அதன் வழியாக என்னோட பேசினார். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவின் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தேவாலயத்தில் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களுக்காக சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இருக்கின்ற அருட்பணியாளரை பார்க்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய கருவியாக ஆண்டவருடைய ஸ்தானத்தில் அங்க இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் இப்படிப்பட்டவர், அவர் அப்படிப்பட்டவர், இந்த பொழப்ப சொல்லி சொல்லி பொழப்ப கேட்டார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் யாரை நியமித்திருக்கிறாரோ அவர்களை கொண்டு செய்வார். அவர்கள் வழியாக இந்த பங்கு இறை மக்களுக்கு பங்கு தந்தையாக ஏற்படுத்தி இருக்கிறவர்கள், பங்கு அருட்சகோதரிகளாக வைத்திருக்கிறவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அவர் வழியாக என்ன நமக்கு செய்யணும்னு என்ன நினைச்சிருக்காரோ அதை செய்வார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த பங்கு சாமியாரை கொண்டு இதை செய்யணும்னா அவர் அதை செய்வார். இன்னொரு பங்கு சாமியாரை கொண்டு வந்து இன்னொரு செய்யணும்னா அதை செய்வார். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு அருட்சகோதரியோ இங்கு எடுத்து இன்றைக்கு என்ன பயன்படுத்த நினைக்கிறாரோ அதை செய்வார். பிரைஸ் தி லார்ட். பார்க்கணும் எவ்வளவு அவர் இப்படிப்பட்டவர். இன்னொரு ஒரு கேடுகிட்ட சமாச்சாரத்தை செஞ்சு கொடுப்போம். அவர் அண்டானா, அவர் நம்மான இல்லை, அவர் இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த காரியத்தை நீங்கள் விட்டு விடுங்கள். பிரைஸ் தி லார்ட். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். கிறிஸ்து ஆண்டவர் நமக்குள்ள படித்திருக்கிறது என்னது? ஆஞ்சாரி பேச்சாரி. பிரைஸ் தி லார்ட். வேதியிலிருந்து வந்தது வேற என்ன ஜாதி? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நாம் கிறிஸ்துவுக்குள்ளானவர். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவோடு படைக்கப்பட்டிருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். யாரையும் பாகுபாடு பார்த்து பேசக்கூடாது, சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். இதை இறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுமதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இப்படிலாம் நம்மகிட்ட பாகுபாடு இருக்கிற நமக்குள்ள எங்க பாகுபாடு அமைதி இருக்கும், கிறிஸ்துவனுடைய அன்பு இருக்கும். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள்ளான மகிழ்ச்சி எங்க இருக்கும், அதை நாம் எப்படி கொடுக்க முடியும்? பிரைஸ் தி லார்ட். நீங்களும் நானும் இந்த 2025ஆம் ஆண்டில் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாக 24வது வசனத்தை வாசிங்க. 26. 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்ததும். கதவு பூட்டப்பட்டது. இங்க என்ன எப்படி இருக்கு? பூட்டப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கிறிஸ்துவனுடைய ஸ்பெஷாலிட்டி பாத்துங்க. பூட்டப்பட்டிருந்தாலும் சரி, இல்ல பூட்டப்பட்டிருந்தாலும், உள்ள பூட்டப்பட்டிருந்தாலும் உள்ளே ஊடுருவி வருவார். பிரைஸ் தி லார்ட். உன் தேவைகளை சந்திப்பார், உனக்கு அமைதியை கொடுப்பார். பூட்டப்பட்டிருந்ததும் இயேசு உள்ளே வந்து, இயேசு ஆண்டவர் உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ற திருத்தலத்தை நோக்கி வந்திருக்கிற உங்களையும் பார்த்து உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த அமைதி உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தங்கட்டும். இயேசுவின் நாமத்தில். பிரைஸ் தி லார்ட். உங்கள் இல்ல கதவுகளையும் உள்ள கதவுகளையும் திறந்து வையுங்கள். ஆண்டவர் இயேசுவிற்காக உங்கள் இல்ல கதவுகளையும் உள்ள கதவுகளையும் இயேசுவிற்காக திறந்து வையுங்கள். இயேசு ஆண்டவர் உள்ளே வரட்டும். பிரைஸ் தி லார்ட். அவர் தடை செய்யும், அவர் வருவதற்கு தடை செய்யும். தடையாக இருக்கின்ற நம்மளுடைய பாவங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்களை வழிபடுத்த ஒப்புக்கொடு. இன்னைக்கு நடக்க போற தெய்வீக திருப்பலியில் அக்கிரம ஆராதனை ஒப்புக்கொடு. பிரைஸ் தி லார்ட். தடையாக இருக்கிற காரியங்களை அவர் தடையை தகர்த்தெறிந்து உங்கள் உள்ளத்திற்குள்ளும் இல்லத்திற்குள்ளும் அவர் வரட்டும். பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும், அமைதியை கொடுக்கட்டும், அன்பை கொடுக்கட்டும். இயேசுவுக்கு உங்கள் உள்ளத்தை திறந்து கொடுங்கள், திறந்து கொடுங்கள். உள்ளம் அமைதி பெறும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இறுதியாக மத்தேயு 5:23-24 வசனங்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கைகளை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதேனும் மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கைகளை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அமைதி, நல்லுறவை, ஒப்புரவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்ள சொல்கிறார்.
யார்கிட்ட சங்கடம் வச்சிருந்தாலும் தயவு கூர்ந்து சங்கடத்தை தவிர்ப்பதற்கு நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நல்லுறவை ஏற்படுத்திக் கொண்டால் உங்களுக்குள்ளாக சமாதானம் வரும். உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று வாக்குரைத்த இறைவன் உங்களுக்குள்ளாக சமாதானத்தை கொடுப்பார். சங்கடங்கள் இருந்தால், சஞ்சலங்கள் இருந்தால் சமாதானம், அமைதி இருக்காது. திருப்பலி நிறைவேற்றுகின்ற குருவிடத்திலே சஞ்சலங்கள், சங்கடங்கள் இருந்தால் அந்த தெய்வீக திருப்பலியில் கிடைக்கிற இந்த பாடலை பாடுவோம். உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உலகம் என்றுமே தர முடியாத சமாதானம் தருகின்றேன். உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உலகம் என்றுமே தர முடியாத சமாதானம் தருகின்றேன். உங்களுக்கு சமாதானம். படைப்புக்கெல்லாம் சமாதானம், படைப்புக்கெல்லாம் சமாதானம், படைப்புக்கெல்லாம் சமாதானம், படைப்புக்கெல்லாம் சமாதானம், பரமன் தந்த சமாதானம், நம்மை பாரில் வாழ வைக்கும் சமாதானம், நம்மை பாரில் வாழ வைக்கும் சமாதானம், உங்களுக்கு சமாதானம், சமாதானம் தருகின்றேன். உங்களுக்கு சமாதானம். மொழி பேசுவோருக்கு சமாதானம், பிறமத சகோதரருக்கு சமாதானம், பிறமொழி பேசுவோருக்கு சமாதானம், பிறையின நண்பருக்கு சமாதானம், நம்மை பிரிந்து செல்வதற்கு சமாதானம், பிறையின நண்பருக்கு சமாதானம், நம்மை பிரிந்து செல்வதற்கு சமாதானம், சமாதானம் நமக்கு சமாதானம், சமாதானம் நமக்கு சமாதானம், சமாதானம் நமக்கு சமாதானம், சமாதானம் நமக்கு சமாதானம், சமாதானம் மலர்ச்சியோட பார்த்து பார்த்து உங்களுக்கு சமாதானம், உலகம் என்றுமே தர முடியாத சமாதானம் தருகின்றேன். உங்களுக்கு சமாதானம். கண்களை மூடி அப்படியே கண்களை போய் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நான் சொல்றது அப்படியே நீங்க பதில்களை சொல்லுங்க. நான் சொல்றது அப்படியே நீங்க சொல்லுங்க. இந்த 2025ஆம் ஆண்டில் இந்த பிப்ரவரி மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை ஜெப வழிபாட்டில் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து சொல்லக்கூடிய ஜெபம்,
ஒப்பு கொடுத்து அமைதியின் தூதனாய் வாழ்ந்திட நம்மளையே நாமே ஒப்பு கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனே, அமைதியின் தூதனாய் என்னை மாற்றும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனையுள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும், அவநம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கிட எனக்கு அருள் புரியும். ஓ இரக்கத்தின் ஊற்றே, ஆறுதலை பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை நான் புரிந்து கொள்ளவும், பிறருடைய அன்பை அடைய விரும்புவதை விட பிறருக்கு அன்பையும் அளிக்க எனக்கு அருள் புரிவீராக. ஏனெனில் கொடுக்கும் பொழுது மிகுதியாய் பெறுகிறோம், மன்னிக்கும் பொழுது மன்னிப்பை அடைகிறோம், இறக்கும் பொழுது நிறைவாழ்விற்கு பிறக்கிறோம். எனவே சுயநலமற்ற வாழ்வில் அமைதி அடைகிறோம். ஆமென். அமைதியின் தூதனாய் எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்கும், உருமாற்றும், எங்களில் இருக்கின்ற குறை போக்கும், கரை போக்கும், தூய உள்ளத்தோடு காண அருள் புரியும். சான்று பகர்கின்ற மக்களாக, சாட்சியுள்ள குடும்பங்களாக இருக்க அருள் புரியும். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆட்சி வருக, திருவிழாம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள்ள ஆஸ்தி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆஸ்தி பெற்றவரே. திருமணியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென்.